வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஜ் 2 நான்வெஜ் ரெசிபி நமக்கு கிடச்சிருக்கு. அதில் 2 சிக்கன், அதுக்கப்புறம் 2 வெஜிடேரியன் சூப்பர்பாக கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா டடாடா என்ன மாதிரி ரெசிபிஸ் இருந்துச்சுப்பா அப்படின்னு அப்படி பேக்கில் போயிட்டு எபிசோடை பார்த்தா எனக்கே தாறுமாறாக இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பர் ரெசிபீஸாக இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் பெரிய ரெசிபீஸாக இருந்துச்சு. அண்ட் குக் பண்ணது, டேஸ்ட் பண்ணது சூப்பர் இன்ட்ரெஸ்டான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. ஸோ இதில் டஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குக் பண்ணுறது அவங்களுக்கும் கஷ்டம். அண்ட் இப்போ ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நான் இன்வைட் பண்ணுறேன் நம்ம ஷெஃப் ஸ்ரீதர், அவங்களுக்கும் கஷ்டம் தான். ஹலோ சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே. ஸோ இந்த வாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க 2 சிக்கன் ரெசிபி, அதுக்கப்புறம் 2 வெஜிடேரியன் ரெசிபி இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிக்கன் பார்க்க போகிறோமா இல்லை வெஜிடேரியன் பார்க்க? வெஜிடேரியன் போயிடுவோமா? ஓகே. ஸோ அப்போ நவரத்ன குருமாலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. ஸோ நவரத்ன குருமாக்கு இப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக்கிங் வேலை கண்டிப்பாக நிறைய இருக்கும், ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால பார்த்துடலாம். ஆப்பிள், கேரட், பன்னீர், உப்பு, பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, கசூரி மேத்தி, இஞ்சி, வெங்காயம், பைனாப்பிள், மாதுளை, பீன்ஸ், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகம், எண்ணெய், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, குங்குமப்பூ, முந்திரி, தயிர், நெய், கொத்தமல்லி. வெங்காயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? வெங்காயம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. எப்படி பாயில் வந்து ஜஸ்ட் பிளெயின் வாட்டர்ல தான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது பாயில் பண்ணிட்டு அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணிட்டு இதை இப்படி வச்சிருக்கோம். பிகாஸ் இதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப மாறாம அந்த ஒயிட் கலர் லைட் எல்லோயிஷ் கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைன். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் அப்படியே ராவா தான் வச்சிருக்கோம், ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போறோம்? ஒரு கடாய் எடுத்துடலாமா? ஸோ இப்போ எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு நெய் விடுறோம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜீரகம் போடுறோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் கேரட் போடுறோம். நல்லா ஃபைனா சாப் பண்ண கேரட்டும் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் பீன்ஸை தொடர்ந்து காலிஃப்ளவரை தொடர்ந்து பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். ஸோ அது குக் ஆகணும், எப்படி குக் ஆகணும், எந்த அளவுக்கு குக் ஆகணும் அப்படிங்கறத எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் அண்ட் காரத்துக்காக மிளகாய்த்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயிர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முதல்லயே என்ன பண்ணோம் அப்படின்னா சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில கொஞ்சம் முந்திரியையும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த குங்குமப்பூவையும் ரெண்டுத்தையுமே சோக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ முந்திரி கூட என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃபைனா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கடாயில் என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல இந்த காய்கறிலாம் வெந்ததுக்காக உப்பு போடணும். ஸோ உப்பு போட்டுட்டு அந்த காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கலாம். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில அந்த காய்கறிகள்லாம் ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அரைச்சி வச்சோம்ல இந்த விழுதை ஆட் பண்றோம். அரைச்சி வச்ச விழுதை தொடர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் தான் தேவைப்படும் அடுத்த இன்கிரீடியன்ஸ்லாம் குக் ஆகிறதுக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த ஆப்பிள், அதுக்கப்புறம் சின்னதாக சாப் பண்ணி வச்சிருந்த பைனாப்பிள், இது ரெண்டுத்தையும் போட்டு அது குக் ஆகிற கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு கடாயில நெய் ஊற்றி அந்த நெய் நல்லா சூடானதும் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பன்னீரை நல்லா 4 சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்றோம். கேஷ்யூவை தொடர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாம் குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு குங்குமப்பூவை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, சோக் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி எவ்வளோ உங்களுக்கு கலர் தேவையோ அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு குங்குமப்பூவையும் எடுத்துக்கிட்டு போட்டுட்டு கேஸை வந்து சிம்ல வச்சுட்டு, ஏன்னா நாங்கள் ஆஃப் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம். ஸோ கேஸை சிம்ல வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் மாதுளை, இது ரெண்டுத்தையும் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து நவரத்ன குருமா. ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வந்து நியூட்ரிஷியஸாக கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தியாக பண்ண டிஷ் இது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ். ஸோ இது வந்து ஒரு ரிச் க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி ஒரு டிஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மிளகு சாப்ஸ் இல்லையமா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா?
வாழைக்காய், எண்ணெய், மிளகு, சோம்பு, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பவுடர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிளகை பவுடர் பண்ணி போட போகிறோமா, அப்படியே பண்ணி போட போகிறோமா, இல்லை பெப்பர் கார்னா மாற்றி போட போகிறோமா, அதெல்லாம் தெரியல. மற்றபடி வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு. ஆனால் வாழைக்காய் அண்ட் மிளகு வேறு காம்பினேஷன் இல்லையா? ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இல்லை வந்து பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் நம்ம கேட்டு வழக்கம். கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ வாழைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணுமா? ஓகே. ஸோ இந்த ரெசிபிக்கு இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அரைக்க வேண்டிய வேலைகள் தான் இருக்கா? இருக்கு. வெங்காயம், பூண்டு எல்லாமே அரைக்கணும். அப்போ வதக்கிட்டு அரைக்கணும். ஓகே, வதக்கிட்டு தான் அரைக்கணும். அப்போ கடாய் எடுத்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெயில் வந்து சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகு எடுத்து வச்சுருந்தோம், முழு மிளகு. அந்த முழு மிளகை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு முழுசாவே போட்டிருந்தோம், ஏன்னா அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டை போட்டு நல்லா இதெல்லாம் ஆறுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெயில் மறுபடியும் சோம்பு போட்டு, ஸோ வாழைக்காவை எண்ணெயில் ஒரு 30 to 40% குக் பண்ணதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூளை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டு அதில் குக் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு பிளேட்டில் ஆறணும்னு அதை அரைக்கணும். அரைச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறோம். குக் பண்ணதுக்கப்புறம் அது ஓகே ஒன்ஸ் ரெடினதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த வாழைக்காய் மிளகு சாப்ஸ். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சிரு. வாழைக்காய் வேக வச்சு அதில் சாப்ஸ் போட்டு. ஓகே. அண்ட் மேம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுன்றதுனால நான் சொல்கிறேன், இட்ஸ் ஹர் கிரியேட்டிவிட்டி. அவங்க கிரியேட்டிவ்ல வந்த ஒரு ரெசிபி இது. பெப்பர் சிக்கனை எந்த வகையில் சாப்பிட்டா என்ன, எப்படி சாப்பிட்டாலும் ஃபைனாக இருக்கும். அண்ட் இதை ட்ரையாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிகாஸ் ஸ்டார்டர்னு முதல்ல சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெப்பர் சிக்கன் இந்த ஸ்டார்டருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நிறைய விஷயம் பேசுவோம். ஓகே. சிக்கன், வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், மைதா, கார்ன்ஃப்ளோர், சில்லி சாஸ், சோயா சாஸ், உப்பு, ஸ்ப்ரிங் ஆனியன், முட்டை, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்ம வந்து சாஸ் 2 எடுத்து வச்சிருக்கோம். பட் நார்மலா சைனீஸ்ல யூஸ் பண்ற அந்த சாசஸ் ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு இதில் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். டொமேட்டோ சாஸ் அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நிறைய கொடுக்கும். அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஃபைன், குட். ஸோ இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் எடுத்துருக்கோம். சிக்கன் இதை எதுக்காக எடுத்துருக்கோம்? இதுக்கு இதுதான் லெக் பீஸ் ஸ்டார்டருக்கு கிட்ஸ்க்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இல்லாம லெக் பீஸ்ல ஸ்டார்டர்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பீசஸா ஒன்னு போன்லெஸ்ஸா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேட்சியா இருக்கும்ல, பார்க்கவும் கேட்சியா இருக்கும், சாப்பிடவும் கொஞ்சம் நல்லா. ஃபைன், சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஸ்மெல் போறதுக்காக. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கன்ல இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஃபுல்லா மேரினேட் பண்ணி தனியா வச்சிடணும். அண்ட் அடுத்து மைதா, உப்பு, கார்ன்ஃப்ளோர் அண்ட் ஒரே ஒரு முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பீட் பண்றீங்களோ அது நமக்கு சூப்பரா அந்த போயிட்டு அந்த லெக் சிக்கன்ல கோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்கோம்ல இந்த ஸ்லரி, இதுல போட்டு நல்லா புரட்டி எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃப்ரை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் சாப் பண்ண கார்லிக், ஜிஞ்சர், கொஞ்ச நேரம் அது நல்லா நமக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் போட்டுட்டு கூடவே வந்து நல்லா சாப் பண்ண கறி லீவ்ஸை போடணும். இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நல்லா ஃபைன்லி சாப்பிடு வெங்காயத்தை போட்டு நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு லைட்டாக பெப்பர் போடுறோம். ஸோ வெங்காயத்தில் பெப்பர் அண்ட் சால்ட்டை போட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் போட்டுட்டு சோயா சாஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கனை போட்டுடணும். சிக்கனை போட்டுட்டு நல்லா புரட்டிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால், எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா நாங்கள் பெப்பர் கொஞ்சம் ஸ்பைசின்னு சொல்லியிருக்கோங்கிறதுனால பெப்பர் தூளை தூவிட்டு நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கியிருக்கோம்.
அது சைனீஸ் ஸ்டைலும் இல்லாமல் இந்தியன் ஸ்டைலும் கொலாபரேட் பண்ண மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி பெப்பரியஸ்டா ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் சைனீஸாக ஸ்வீட்டாக இல்லாமல் இந்தியன் ஃப்ளேவரில் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்தியன் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் பெப்பரியாஸ் ஸ்டார்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா க்ரீமி சிக்கன் பாஸ்தா இல்லையா? என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, பாஸ்தா, சிக்கன், பால், சீஸ், வெண்ணெய், சோளம், வெங்காயம், தக்காளி, கேரட், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, குடைமிளகாய், சில்லி ஃபிளேக்ஸ், பெப்பர் தூள், கோதுமை மாவு, எண்ணெய், மயோனைஸ், தயிர், தட்டை. ஸோ இப்போ பச்சை பால் இருக்கு, அதை நம்ம காய்ச்சி போறோமா? காய்ச்சி தான் ப்ராசஸ்ல தான் அதை அப்படியே பண்ண போறோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை பாயில் பண்ண போறோம். அதுக்கு இந்த எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வெசில்ல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பாஸ்தா போட்டு பாஸ்தாக்கு தேவையான உப்பு அண்ட் எண்ணெய் போட்டு அதை கொதிக்க வச்சுன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டர் போட்டு பட்டர்ல சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பூண்டையும் போட்டு நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் அகைன் ஒரு கடாயிலையோ இல்ல பேன்லயோ தேவையான அளவுக்கு வெண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டு நல்லா சால்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு அதை ரெடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டர் போடுறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் சாப் பண்ண கார்லிக் போடணும். சாப் பண்ண கார்லிக்கு அப்புறம் மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளோர் எடுத்து வச்சிடணும். வீட் ஃப்ளோர் போட்டுட்டு அதை நல்லா நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மில்க் அதில் எடுத்து போட்டுட்டு ஒரு சாசி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த வெஜ்ஜீஸ் தனியாக ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இந்த சாஸ்ல ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனும் ரெடி ஆயிருக்கும். சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்தாவும் ரெடி ஆனவுடனே பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு அதுக்கு சீசனிங் வேற எதுவுமே பண்ணல, ஒன்லி நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட் அண்ட் ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், சிக்கன் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மயோனைஸ் அண்ட் கர்ட் லிட்டில் பிட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேலே டாப்பிங்கான விஷயம் ரெடி ஆகிடும். அதை நம்ம தட்டையில் மேலே வச்சுட்டு அப்படி ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாட்டும் ரெடி. அது யூஸ்வலாக கிட்ஸுக்கு மார்னிங்கில் பேக் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு வெஜ்ஜீஸும் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். மைதா ஆட் பண்ணாமல் வீட் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா இல்லாமல் வீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டப்பை, இந்த மாதிரி டப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே எதையுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் 3 கிளிப்லாக் கண்டெய்னர்ஸ் கிடைக்குது அப்படின்னா என்ன வேணும் வேற. அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான கிஃப்ட். பட் 4வது அல்லது கான்சலேஷன்னு சொல்லலாம். இது இந்த வாரம் எந்த ரெசிபிக்கு யாருக்கு போகுது? இப்போ ஃபுல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேம்க்கு ஓகே. ஸோ வாழைக்காய் பெப்பர் சாப்ஸ்க்கு இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ. அடுத்து 3வது பரிசு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா see through container set of 3. ஸோ இது 3வது பரிசு யாருக்கு இந்த வாரம் என்ன ரெசிபிக்கு? இப்போ தேர்ட் பிளேஸ் மேம் கொடுத்துருவோம். நவரத்ன குருமா. ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். 2 சிக்கன் ரெசிபில யாருக்கு முதல் பரிசு யாருக்கு 2வது பரிசு அப்படிங்கறது செகண்ட் பிளேஸ் சொன்னாலே தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால பார்த்துருவோம். அண்ட் 2வது பரிசு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில். இந்த வாரம் யாருக்கு இந்த ரெசிபிக்கு? செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேம்க்கு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ பெப்பர் சிக்கன் ஸ்டார்டருக்கு இந்த வாரம் 2வது பரிசு இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். முதல் பரிசு பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர். அண்ட் இந்த வாரம் முதல் பரிசு என்ன ரெசிபிக்கு அப்படின்னா ஜூசி சிக்கன் பாஸ்தாக்கு தான். அவங்க தான் ரெடியா இருக்காங்க, கொடுத்துடலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். ஓகே. ஸோ ஒவ்வொரு கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸை கேட்டே ஆகணும். நம்ம 4வது பரிசுலேருந்து போவோம். வாழைக்காய்
மிளகு சாப்ஸ்ல என்ன மேம் கிட்ட இன்னும் மேம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை மேம், உங்களுக்கு வந்து என்னன்னா இன்னும் வாழைக்காய் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேக வைக்கணும். ஓகேங்களா, வேக வைக்கணும். ப்ளஸ் சால்ட் இல்லை, இந்த ஸ்பைசினஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கிட்ஸோ இல்லை ஒரு அடல்ட்டோ சாப்பிடும்போது அந்த ஸ்பைசினஸ் இருக்கும்போது அவங்க இது பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். சால்ட் வந்து இல்லை, ஓப்பனாக நீங்கள் செக் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. போட்டா மறுபடியும் கொஞ்சம் ஏன்னா வாழைக்காவை பொறுத்தவரையும் சால்ட் இழுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, வாழைப்பழம் அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அது செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓகே. ஆனால் ஸ்பைசிஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவர், இந்த வாழைக்காவோட டாமினேட்டோட அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா, அண்ட் வாழைக்காவும் கொஞ்சம் வேகணும். ஆமாம், வேகணும். ஏன்னா அது ஒரு கசப்பு தன்மை தெரியுது, வாழைக்காய் கசப்பும்ல, அந்த தன்மை அழகாக தெரியுது அது. சரிங்களா, அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் அடுத்து நவரத்ன குருமால நவரத்ன குருமா மேம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் மேம், டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் அதில் என்னென்னா ஒரு மாதிரி அந்த குருமாவோட ஃப்ளேவர் எனக்கு தெரியலையோ எனக்கு ஒரு இது சின்னதாக. ஏன்னா இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து இப்போது நீங்கள் லைக் பண்ணுவீங்க, மற்றபடி லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ் ஒரு குருமாவில் ஃப்ரூட்ஸ் போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நீங்கள் அதே வந்து ஒரு ஸ்வீட்னஸாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே வேறு. சரிங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அந்த கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது வேறு மாதிரி ரெடி பண்ண முடிஞ்சால் வேறு மாதிரி ரெடி பண்ணுங்க. பெப்பர் சிக்கன் ஸ்டார்டரில் மேம்க்கு ஏதாவது? மேம் உங்களுக்கு அதே மாதிரி தான், சிக்கன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து என்னென்னா ஒரு கசப்பு தன்மை தெரிஞ்சுது. சரி, சிக்கனில் கொஞ்சம் கசப்பு தன்மை. எப்படின்னா சைனீஸில் வந்து இந்த சோயா சாஸ்லாம் பயங்கரமாக ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு நான் ஒன்றும் தெரில, ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகமாக ஆட் பண்ண மாதிரி. ஏன்னா எனக்கு அந்த கசப்பு தன்மை பயங்கரமாக தெரிஞ்சது மேம். சரி, எப்படின்னா ஒரு ஸ்வீட்டும் ஒரு கசப்பும் டாமினேட்டாக இருக்கணும், லெவலாக இருக்கணும். இதில் வந்து என்னென்னா கசப்பு தன்மை அதிகமாகிடுச்சு, ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி சிக்கன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், உள்ளெல்லாம் இன்னும் சிக்கன் குக் ஆகலை, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃபைன். அண்ட் க்ரீமி சிக்கன் பாஸ்தா, க்ரீமி சிக்கன் பாஸ்தா. ம், ஓகே, உங்களை பற்றி சொல்லணும்னா அந்த க்ரீமி சிக்கன் ஓகே மேம், டேஸ்ட் வைஸ் சால்ட் லெவல் எல்லாமே ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்னா கொஞ்சம் அது கொஞ்சம் க்ரீமியாக நீங்கள் வீட் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமோ அது மாதிரி ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் கொஞ்சம் இருந்திருக்கும். நீங்கள் ரீகுக் அந்த குக் பண்ணும்போது இந்த க்ரீமினஸ் இருந்திருக்கும். சரி, மற்றபடி உங்கள் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. தேங்க்யூ. ஃபைன். கொஞ்சம் க்ரீமி மிஸ். கொஞ்சம் இல்லை ஒரிகானம் டாப்பிங்ஸ் வந்து இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் போடாமல், ஏன்னா ஒயிட் சாஸ் சில்லி ஃப்ளெக்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ மேலே காணிச்சு தான் எப்படின்னா அது பேர நீங்கள் இந்த ஒரிகானம் பாஸ்லீஸ் ட்ரை பாஸ்லீஸ் அது மாதிரி போடுங்க, கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதில். ஸோ பெப்பர்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி போடணும், பவுடர் போடாமல் க்ரஷ் பண்ணி போடணும். பெப்பர் காணா போடணும், அதுதான் பெட்டராக இருக்கும். அங்கங்கே கடிப்படும். அது வந்து இந்த மில்க் அண்ட் ஒயிட் சாஸோட அந்த பெப்பர் வந்து கடிக்கும் போது நல்லா இருக்கும், ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போது சாருக்கிட்டே விட்டுருவோம், அவர் தானே சொன்னார். அப்போ இதை வந்து ஸ்வீட்டாக பண்ணுங்க, ஸ்வீட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரேடியாக நீங்கள் வந்து அதை ஒரு குருமாவாகவே பண்ணுங்க அப்படின்னு. அப்போ குருமாவாக பண்ணணும்னா இதை என்ன பண்ணணும் கரெக்ட் பண்ணுறதுக்கு? ஸ்வீட்டாக பண்ணணும்னா என்ன பண்ணணும் இப்போ கரெக்ட்? இதே நாங்கள் ஸ்வீட்டாக பண்ணோம்னா வெல்லம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்போம். வெல்லம், இந்த தேங்காய் பால் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி, ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ணி, அது வந்து ஒரு குருமாவை மாதிரி இல்லாமல் ஒரு சைட் டிஷ் மாதிரி நாங்கள் கொடுத்துருப்போம். இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு சப்பாத்திக்கு அதுக்கேற்ற அந்த ஸ்வீட்னஸாக ஒரு கிரேவி மாதிரி நாங்கள் கொடுத்துருப்போம். அது ஓகே ஃபைன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னா நாங்கள் அப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைன். மேம்க்கு கொஞ்சம் அது வெந்தா போதும். அண்ட் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு என்ன உங்களுக்கு அந்த எப்படின்னா அது வேகணும், இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணிவிடுங்க. சுத்தண்ணில் வேக வச்சுனா அந்த பாயில் ஆகிடும், அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கு அதை சுத்தமில் போடும் போதே கூட லைட்டாக ஒரு மஞ்சத்தூளோ ஒரு உப்போ கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் உங்களுக்கு. சரிங்களா, அதுவும் கொஞ்சம் குக் ஆகணும். ஓகே, அப்போ குக் ஆகிறது மட்டும்தான், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருக்கலாம். ஃபைன். அதில் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு மேம்க்கு கொஞ்சம் குக் ஆகணும்னு தான் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் குக் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க மேம். சரிங்களா, ஏன்னா எப்பவுமே வந்து சைனீஸ் வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க. இந்த இண்டோ சைனீஸ் அதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா கசப்பு தன்மை அதிகமாகிடுச்சு, ஸ்வீட்னஸ் இல்லாமல் அது அந்த பேலன்ஸ்லாம் வரல அது. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லாம் ஓகே, ஆனால் அந்த கசப்பு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கணும். அதுக்கு ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். எஸ், கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்தா என்ன ஆகும் சார்? வெள்ளம் சேர்க்கக்கூடாது, வெள்ளம் சேர்த்தா பாவ மாதிரி ஆகிடும். பாவக்காக்கே போகிறோம் சார், இதுக்கு போட முடியாதா என்ன சார்? பாவக்காக வேற டிஃப்ரெண்ட், இது வேற. நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தோம்னா யாராவது கேட்டா தானே. சரி பரவாயில்ல. அண்ட் அவங்களுக்கு நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் தானா? நீங்கள் ஒன்றும் இல்லை மேம், ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நீங்கள் ஒயிட் சாஸ் வந்து நீங்கள் நார்மல் அடிக்காமல் மில்க்கு அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் மைதாவும் சேர்த்துக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நோ மைதாவில் இருக்கும், வீட் ஃப்ளோர் தான். ஓகே ஃபைன்.
ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ நல்ல ரெசிபிலாம் கிடச்சிருக்கு. அதை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஷெஃபும் சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்படி தான் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஐடியாவும் ஒரு ஹேக்கும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிக்கிறதா எங்களோட வேலை. அப்படிங்கிறதுனால இந்த வாரமும் 4 ரெசிபி சூப்பரான ஒரு வாரமாக நிறைவாக முடிக்கணும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ இந்த வாரத்தை இங்கே நிறைவு பண்ணிக்கிறோம்.